கிட்டத்தட்ட 14 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு இங்க வந்திருக்க சான்றோர்களே. மைக் செட்டுக்காரோடு சேர்த்து 14 பேர். இந்த 14 பேர் நாங்க எதை நம்பி இருக்கோம் தெரியுங்களா? நீங்க இந்த ஆத்தாளுக்கு திருவிழா எடுக்கிறீங்க பத்திங்களா? இந்த திருவிழா நீங்க எடுக்கிறதுனாலதான் மைக் செட்டுக்கார வீட்டுல அடுப்பெரியுது, எங்க வீட்டுல அடுப்பெரியுது, லைட்டு போட்ட ஒரு வீட்டுல அடுப்பெரியுது, யூடியூப்காரர் வீட்டுல அடுப்பெரியுது. ஆக நீங்க செய்யறது ஒரு அற்புதமான தர்ம காரியம் சான்றோர்களே. அதனாலதான் கலை நிகழ்ச்சியில நல்ல நிகழ்ச்சியா வைப்பா, அதுல ஏதோ 4 கருத்து நம்ம பிள்ளைய திருந்துற மாதிரி இருக்கட்டும்னு இன்னைக்கும் பெரியவங்க சொல்றாங்க. அப்படி நினைச்சு வச்ச அந்த நிகழ்ச்சியில ஒரு நல்ல பழைய பாடலா புதிய பாடலா மாத்தி மாத்தி நிறைய பாடிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், திடீர்னு ஒரு டிவியை போட்டு எல்லாம் குடும்பத்தோட படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு அசிங்கமான பாட்டை போட்டேன், ஒரு ஆபாசமான பாட்டு. கண்ணா தொரக்கனு சாமி, ஐயா பொடிக்கனு சாமி. இந்த பாட்டு பாக்கியராஜ் படத்துல கேட்டிருப்பிய. இது எதுக்கு? தாலாட்டு பாட்டு. இந்த பாட்டு தாலாட்டு பாட்டுனா எப்படி தூங்க வைக்கிறதுக்கான பாட்டு இருக்குன்னு அதை ஆரம்பிக்க அந்த அம்மா. ஆராரோ ஆரிரோ ஆராரோ, இது தாலாட்டாது. அவன் சின்ன பைய தம்பி தூங்கிட்டேன், தொட்டியில இருக்கேன். பெரிய தம்பி எந்திரிச்சுக்கிட்டேன். யாரு? பாக்கியராஜ் எந்திரிச்சுக்குவாரு. என்னடி இது தாலாட்டு? என்ன தாலாட்டு இப்படியா இருக்கு? ஒரு பாட்டு அதுல ஒரு எதுக்காக சொல்ல வந்தனா, இன்னைக்கு பழைய பாடல்காரங்க பேசுற பூரா கேட்டிருப்பீங்க. புது பாட்டு ஆபாசமா இருக்குது, அசிங்கமா இருக்குது. பெரியோர்களே, கவிஞர் வாலிய வச்சு தீர்ப்பு சொல்லி போடலாம். இந்த பழைய பாட்டுக்கு வாலி ஆயிரக்கணக்கான பாட்டு எழுதியிருக்காரு, புது பாட்டு 5000 பாட்டுக்கு மாதிரி எழுதியிருக்காரு. அந்த வாலி எழுதின பாட்டு தான் இப்ப இவ்வளவு காலமா 100கணக்கான வருஷம் இந்த உத்தனம்பட்டியில மக்கள் பழகி பெருகிருக்கிய சான்றோர்களே. யாராவது ஒருத்தட்ட நேரடியா வந்து இந்த காளி ஆத்தா, மாரி ஆத்தா, பகவதி ஆத்தா நேரா பார்த்து பேசியிருக்கிறது உண்டா? இல்ல. ஆனா கவிஞர் வாலி சொல்றாரு, நீங்க நேரா எதுல ஆத்தாவை பார்க்கலாங்கிறத கவிஞர் வாலி 4 வரியில சொல்றான். பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்விலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பிறர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு வேலையை செய்யறீங்க அப்படின்னா அங்கதாமா கடவுள் இருக்கார். யாரு? வாலி. இதே வாலி தான் பழைய பாட்டில் எழுதுறாரு. எம்ஜிஆர் சொல்றாரு, வாலி ஒரு மாடி வீடு, பக்கத்துல ஓலை குடிசை, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்ல, இவ்வளவு ஏற்றத்தாழ்வு பிரச்சனை. அவன் 8 மாடி கட்டடத்துக்காரே பேர குழந்தைக்கு செருப்பணி விழா நடத்திக்கிட்டு இருக்கான். எது? காலண்ணி விழா. காதண்ணினா கம்மல் காது குத்துறது. கால்ல செருப்பு போட்டுருச்சான் முதல்ல பேத்தி. காலண்ணி விழா. எது? 8 அடி மாடி. இங்க பக்கத்து வீட்டு குடிச்சல அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்ல. இத எப்படியா? இப்ப மாடி வீட்டுக்காரனுக்கு மட்டும்தான் பணம் காசை கொடுத்தான ஆண்டவன். 15 நிமிஷத்துல வாலி எழுதி கொடுத்து 15 நிமிஷத்துல எப்படி? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அதே வாலிதான் இந்த புது பாட்டுக்காரருக்கு எழுதுறாரு. சின்ன ராசாவே சிற்றரும்பு என்ன கடிக்குது, நல்லா கடிக்கட்டேன், அதை சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குது, நல்லா துடிக்கட்டேன். கவிஞர் வாலி. அட சொல்றா பத்தியா? இதாவது தேவல ஒரு பாட்டுல எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி சக்கரவழி கிழங்கு மாமா சமஞ்சது, எப்படி? அது 4 பேர் சேர்ந்துக்கிட்டு எப்படி எப்படி சமஞ்சது. அதான் பிரச்சனையாடா. உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது சான்றோர்களே.
சும்மா சும்மா என்ன எங்கிட்ட சும்மா அப்படியே டீ குடிச்சிட்டு போலான்னு வந்தங்க. என்னங்க எங்கிட்ட சும்மா அப்படியே கொஞ்சம் காத்தாட்டு. இந்த சும்மாங்கிற சொல்ல பட்டுக்கோட்டை போட்டிருப்பேன். எவ்வளவு பெரிய சிந்தனை. அதை கேட்க பயலுக்கு எப்ப படுத்துட்டேன் போல. இந்த அண்ணன் முக்கா சைஸ்ல காட்டுக்கிட்டு இருக்காரு. சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி அம்மா கரைய ஓசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாக்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு பரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. நெல்லு விளைஞ்சிருக்கு பரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. ஆடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையங்காலம் தான் மிச்சம். கையங்காலம் தான் மிச்சம். பெரியவர்களே, ஆயிரம் தடவை இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின எழுத்துக்களால தான் எம்ஜிஆர் அந்த முதலமைச்சர் நாற்காலியிலேயே உட்கார்ந்தாருன்னு அவரே சொல்லியிருப்பார். அப்பேற்பட்ட வரிகளை எழுதின பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன், கவிஞர் வாலி, மருதகாசி, உடுமலை நாராயணகவி, ஆலங்குடி சோமு, இப்படி அவங்க பாட்டெல்லாம் கேட்டோம்னா அதெல்லாம் பாட்டு இல்லை சார், பாடம். ஆனா இவங்க புது பாட்டு எல்லா பாட்டும் வச்சோம்னு சொல்லிட முடியாதுங்க. எல்லா பாட்டையும் சொல்லிட முடியாது. எய்ட்ஸுக்கு இந்த மருந்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றேன். ஆனா இந்த புது பாட்டுக்காரன் எய்ட்ஸுக்கு மருந்து எடுத்துருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ந்துடுறா, எதுக்குடா எய்ட்ஸ் வருதுன்னு ஆயிரக்கணக்கான பாட்டு. இந்த பாட்டு, இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே மணியே சந்திக்க வேணும் தேவியை உயிரே. ஏன்னா நேரம் ஐயா காவல்துறை ஐயா பக்கத்துல வந்துட்டு நேரம் ரொம்ப நெருக்கிட்டு வர்றதுனால அக்கா மாருங்க இவ்வளவு நேரம் நேர்த்து முடிச்சு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னா சினிமா பாட்டும் நல்ல பாட்டா வந்து ஆகணும். சினிமா பட பேரே இன்னைக்கு காதுல கேட்க முடியல. கெட்ட கெட்ட வார்த்தையா படத்து பேர் வைக்கிறேன். அன்னைக்கு பழைய பாடமெல்லாம் படத்து பேரே பாருங்க, சினிமா பட பேரே தாய் சொல்லை தட்டாதே, தாய்க்கு பின்தாரம், குணமா குலமா, பாசமலர், பாசவலை, எது சினிமா பட பேரு. இப்ப பட பேரு பாருங்க, ஈட்டி, கத்தி, அருவா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணா, முன்னால அட்டைய காணா, பின்னால கொட்டைய காணா. அதாவது படத்து பேரை கேட்க முடியல. ஆக அதற்காகத்தான் ஒரு சில கவிஞர் சொல்லுவாங்க, ஒரு கவிஞனின் பேனா முனை தலை குனியும் போது நம் தமிழ் சமுதாயம் தலை நிமிர வேண்டும். அப்படிப்பட்ட வரிகளை தந்தது இரண்டு பாடல்களும் இரண்டு கவிஞர்களும் தந்திருக்காங்க. ஆனா இவங்க கொஞ்சம் இன்னைக்கு வர்ற பாட்டெல்லாம் சினுகளும் முக்களும் முனகளும், வார்த்தைகள் கண்ணீர் கண்ணீர் இல்ல, கச கச கசன்னு போட்டு கடைசி வரைக்கும் என்ன பாடுன்னு தெரியாம போயிரு. பெரிய ஆஸ்பத்திரியில பிறந்த குழந்தை திருப்பி உள்ள ஓடி போயிருச்சு. ஐயோ பெரிய கலவரமா கிடக்குதுக்கான. ஆக இப்படி அருமையான சொற்கள், இனிமையான சொற்கள், லட்சக்கணக்கான 2 லட்சம் சொற்கள் உள்ள ஒரே மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிதான் சான்றோர்களே. அந்த தாய்மொழியில் கண்ணதாசன் எழுதிய, பட்டுக்கோட்டை எழுதிய அதே பேனா உங்கள்கிட்ட இருக்கு. நல்ல வரிகளை கொடுங்க. இந்த தமிழ் சமுதாயம் மட்டுமல்ல, இனி பிறக்கக்கூடிய பிள்ளைகளை கூட இந்த கண்ணதாசன் மாதிரி, கவிஞர் வாலி மாதிரி, பட்டுக்கோட்டை மாதிரி நல்ல வரிகளை எழுதுனா இந்த தமிழ் சமுதாயம், இளைஞர் சமுதாயம் ஒழுக்கத்தின் வழியில் சென்று இந்த தேசத்தை காப்பாற்றும் என்று சொல்லி குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை தந்தது. புதிய பாடல்களை விட பழைய பாடல்களே, பழைய பாடல்களே, பழைய பாடல்களே என்ற இந்த தீர்ப்பை சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய எங்கள் ஊர் பெரியோர், ஊர் கவுண்டர் உள்ளிட்ட ஊர் பெரியோர்களுக்கும் இதுகாரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த சான்றோர் பெருமக்கள் பாதம் தொட்டு வணங்கி, கடமை மிகு கண்ணியமிகு நமது காவல்துறை அதிகாரி ஐயா இவ்வளவு நேரம் கொடுத்து நமக்கு பாதுகாப்பாக இருந்த அவருக்கு நன்றியை சொல்லி, அருமையான இசைக்கலைஞர்களுக்கு அருமையா ஒளி அமைத்த நம் மாரியம்மன் ஆடியோ, எங்கள் குட்டி ஆடியோ, மேலும் இதுகாரும் கேட்டு ரசித்த அத்துணை பேருக்கும் நன்றியை சொல்லி முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.